ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என் பையன் எப்படி ஜாலியாக நாய்க்குட்டி கூட விளையாடிட்டுருக்காரு. அவருக்கு நாய்க்குட்டி இருந்தால் போதும், சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், ஜாலியாக விளையாடிட்டுருப்பாரு. நான் இந்த நாய்க்குட்டி எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வேண்டான்னு கொடுத்துட்டோம். ஆனால் என் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, எப்போ பாரு ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணுன்னு தானம்மா கேட்டுட்ருக்கோம், ஏம்மா நீங்கள் அலோவ் பண்ணவே மாட்டேறீங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, வெளியில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அது பார்த்தா நான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய வீட்லேயும் வேலைங்க இருக்குமா, இவங்களையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் கேட்கல. சரி, அப்புறமா அழுதான். சரி, சமாதானப்படுத்தினோம். ஓகே, ஓரளவு சமாதானிட்டார். எப்படி சமாதானம் ஆனார்னா, அவங்க அப்பா தான் சமாதானப்படுத்தினார். வேண்டாம்ப்பா, நான் சின்ன வயசில் அப்படி தான் நாய்க்குட்டிலாம் வளர்த்து அது இறந்து போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம், வேணாம், பார்த்துக்கலாம், இரு, அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு நாய்க்குட்டிக்கு பதிலாக வேறு எதனா பெட்ஸ் வளர்க்கணுன்னா ஓகேன்றதுனால லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டிலே ஃபிஷ் டேங்க் வச்சு ஃபிஷ்ஷு வாங்கி வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி அனுபவிச்சாங்க. நாய்க்குட்டி இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாராம். அது புதைச்ச இடத்துல போயிட்டு பால் கொடுத்துட்டு அது இடத்துல பூ வச்சுட்டு அழுதுகிட்டே வருவார். அதனாலேயே வேணாம் வேணான்னு சொல்லுவார். சரி, பார்ப்போம், அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வாங்கி வச்சு வளர்க்கலாம். என்ன பண்ணுறது, எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது, வேறு வழி இல்லையே. சரி, நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஆனால் என் பசங்க ரொம்ப ஆசைப்படுவானுங்க. மற்ற பெட்ஸ்லாம் விட அவங்களுக்கு டாக் வளர்க்கணுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, பார்க்கலாம்.